11ஆம் வகுப்பு பொருளாதாரம். ஊரக பொருளாதாரம். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. மகாத்மா காந்தி சொல்கிறாரு. கற்றல் நோக்கங்கள் இந்த சாப்டரில் என்னென்னா, ஊரக பொருளகத்தின் சிறப்பு கூறுகள், ஊரக பகுதிகள் வளர்ச்சியுற செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை புரிந்து கொள்ளல், ஊரக பகுதியில் காணும் சிக்கல்களை வெளிக்கொணரவும் அவற்றை களையவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிதல். முன்னுரை. ஊரக பொருளாதாரம் பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வதை குறிக்கிறது. ஊரக பகுதி என்பது நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதியாகும். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வருவாய் கிராமம் ஆகும். ஊரக பொருளாதாரம் என்பது கிராமங்களையும், ஊரக சமுதாயம் என்பது கிராமங்களில் வாழும் மக்களையும் குறிக்கும். ஊரக பகுதிகளில் பல சிக்கல்கள் உள்ளன. அவை வேளாண்மையில் பின்தங்கிய நிலை, குறைந்த வருமானம், குறைவான வேலைவாய்ப்புகள், வறுமை, குறைந்த உள்கட்டமைப்பு வசதிகள், குறைவான எழுத்தறிவு, குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன், வேளாண் பொருட்களுக்கு குறைந்த விலை, கடன்கள், உபரி தொழிலாளர்கள், அதிக மக்கள் தொகை, அதிக அளவு இடப்பெயர்ச்சி, இயற்கை வளங்களை அதிகமாக சார்ந்திருத்தல் ஆகியனவாகும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6,40,867 கிராமங்கள் உள்ளன. 6,40,867 கிராமங்கள் உள்ளன. 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில் 68.84 விழுக்காடு மக்கள் ஊரகங்களில் வாழ்கின்றனர். ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள். ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய பண்புகள் லாவன. ஊரகம் ஒரு நிறுவனம். கிராமம் என்பது முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. ஊரக மக்கள் அங்கு வாழும் பிறரும் தம் மக்கள் என கருதி ஒருவருக்கொருவர் உணர்வு பூர்வமாகவும் ஒற்றுமையுடன் இருப்பர். வேளாண்மையை சார்ந்திருத்தல். ஊரக பொருளாதாரம் இயற்கையையும் வேளாண் நடவடிக்கைகளையும் சார்ந்துள்ளது. வேளாண்மையும் அதனை சார்ந்த செயல்களுமே ஊரக மக்களின் முக்கியமான தொழிலாகும். ஊரக மக்களின் வாழ்க்கை முறை. ஊரக மக்களின் வாழ்க்கை முறை மிக எளிமையானது. பொது பணிகளான கல்வி, வீட்டு வசதி, உடல்நலம், நலவாழ்வு, போக்குவரத்து, செய்தி தொடர்பு, வங்கி செயல்பாடு, சாலை வசதி, அங்காடி வசதிகள் ஆகியன குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கின்றன. ஊரக மக்கள் மூட நம்பிக்கைகளையும் பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகளையும் சார்ந்துள்ளனர். ஊரக பகுதிகளில் வாழும் பெரும்பான்மையான மக்களின் வாழ்வாதாரம் ஏழ்மை நிலையிலும் பரிதாபகரமாகவும் உள்ளது. ஊரக மக்கள் உற்பத்தி முறைகளிலும் சமூக அமைப்பிலும் அரசியல் சூழலிலும் நலிவடைந்த மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர். அண்மை ஆண்டுகளில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மக்கள் தொகை அடர்த்தி. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அடர்த்தி ஆகும். இது மிகவும் குறைவாகவும் வீடுகள் கிராமம் முழுக்க பரவியும் காணப்படுகின்றன. வேலைவாய்ப்பு. வேலையில் பருவகால வேலையின்மை, குறை வேலையுடைமை ஆகியன கிராமங்களில் நிலவுகின்றன. வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது ஆகும். குறை வேலையுடைமை என்பது மறைமுக வேலையின்மையை குறிக்கும். தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது மறைமுக வேலையின்மை. மறைமுக வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டாலும் உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலையை குறிக்கும். இவ்விரண்டு சூழ்நிலைகளும் பொதுவாக கிராமப்புறங்களில் நிலவுகின்றன. வறுமை. வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலையாகும். 2011-12 ஆண்டுகளில் மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழைகளாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வாழ்கின்றனர். கடன் சுமைகள். ஊரக மக்களின் அதிக கடன் சுமைக்கான காரணங்கள் வறுமையும், குறை வேலையுடைமையும், நிலம் சாரா வேலைவாய்ப்புகள் தேக்க நிலை, குறை ஊதிய வேலை, பருவகால உற்பத்தி, குறைந்த அங்காடி வசதிகள் முதலியனவாகும். புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தர் சர் மால்கம் டார்லிங் 1925 கூட்டின்படி, ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான். முறையான கடன் வசதிகள் கிராம பகுதிகளில் கிடைக்காததால் அவர்கள் வட்டிக்கு பணம் தரும் உள்ளூர் வாசிகளை சார்ந்துள்ளனர். வட்டிக்கு பணம் தருபவர்கள் கடன் பெற்ற கிராமங்களை அட்டையாக உறிஞ்சி விடுவார்கள். எனவே கிராம மக்கள் கடனில் மூழ்கி தற்கொலைக்கு ஆளாகின்றனர். ஊரக வருமானம். ஊரக பொருளாதாரம் ஊரக மக்களுக்கு போதுமான வருமானத்தை ஈட்டித்தரும் வேலைவாய்ப்புகளையோ தன் வேலை வாய்ப்புகளையோ தர இயலவில்லை. பெரும்பாலான தொழிலாளர்களும் திறமை வாய்ந்தவர்களும் மிகவும் குறை வேலை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு குறைவு ஆகும். சார்ந்திருத்தல். ஊரக பகுதிகளில் வாழ்பவர்கள் நகரத்தில் வேலை செய்யும் தமது குடும்ப உறுப்பினர்களின் வருவாயையும் சமூக நீதி உதவிகளையும் பெருமளவு சார்ந்துள்ளனர். இரட்டைத்தன்மை. எதிரிடையான 2 கூறுகள் நிலவுவதே இரட்டைத்தன்மை ஆகும். அவை வளர்ந்த நிலையையும் பின்தங்கிய நிலையையும், அமைப்பு சாராத நிலை, பாரம்பரிய நவீன நிலை, ஒழுங்குபடுத்தப்படா நிலை, ஏழை பணக்காரர், திறமை மிக்கவர், திறமையற்றவர் ஆகிய முரண்பாடான சூழல்கள் ஊரக பகுதிகளில் நிலவுகின்றன. ஏற்றத்தாழ்வு. ஊரக பகுதிகளில் வருமானம், சொத்து, செல்வம் ஆகியவற்றின் பகிர்வு ஊரக மக்களிடையே ஏற்றத்தாழ்வுடன் காணப்படுகிறது. சமூக பொருளாதார அரசியல் வரலாற்று காரணங்களினால் ஏற்றத்தாழ்வு நிகழ்கிறது. நிலக்கிழார்களும் சில உரிமையாளர்களும் கிராமப்புற நடவடிக்கைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். நிலம், கால்நடை, பிற சொத்துக்கள் சிலரிடம் மட்டுமே உள்ளன. குடிபெயர்ச்சி. ஊரக மக்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக வேலை தேடி கிராமங்களிலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயரும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலை நகரங்கள் பெருக்குவதற்கு காரணமாகின்றன. பகைமை, அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாமை,
ஆகியன கிராம மக்களை நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர வைக்கின்றன. ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. இதையே இரட்டை நஞ்சாக்கல் என சுமாசர் குறிப்பிடுகிறார். தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று அவரின் சிறியது அழகு என்ற நூலில் விளக்குகிறார். ஊரக மேம்பாடு. பொருள்: ஊரக மேம்பாடு என்பது ஊரக மக்களின் சமூக நலனையும் வாழும் சூழ்நிலையிலும் மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிப்பதாகும். உலக வங்கியின் கூற்றுப்படி ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தியாகும். சுருக்கமாக, ஊரக வளர்ச்சி என்பது ஊரக பகுதிகள், ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கை ஆகியவற்றை மேம்படுத்தும் முறையாகும். ஊரக மேம்பாட்டிற்கான தேவை: இந்திய பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு ஊரக மேம்பாடு என்பது மிக இன்றியமையாத ஒன்றாகும். அதற்கான காரணங்கள் பின்வருமாறு. பெரும்பான்மையான மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். அவர்கள் முன்னேற்றமும் பங்களிப்பும் நாட்டின் கட்டமைப்பு நடவடிக்கைகளில் துணை நிற்கின்றன. ஊரக பகுதியின் முன்னேற்றம் இன்றி நாட்டின் முன்னேற்றம் அமையாது. நகர்ப்புறத்திற்கு தேவையான குடிநீர், பால், உணவு, மூலப்பொருட்கள் அனைத்து கிராமப்புறத்தில் இருந்து அளிக்கப்படுகின்றன. ஆகவே கிராமப்புறங்களின் பின்தங்கிய நிலைமை நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை அடைவதற்கும் தடையாக அமைகிறது. ஊரக மக்களுக்கு முறையான கல்வி, மருத்துவம், சுகாதார வசதிகளை அளிப்பதன் மூலம் நகர்ப்புறங்களில் காணப்படும் பிச்சை எடுத்தல், குப்பை பெருக்குதல், சாலையோர குடிசைவாசிகள் போன்ற மக்களின் பல்வேறு சிக்கல்களை தீர்க்கலாம். வேளாண்மையையும் அதன் சார்புடைய தொழிலையும் முன்னேற்றுவதன் மூலம் ஊரக பகுதிகளில் லாபகரமான வேலை வாய்ப்புகளையும் ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியையும் பெருக்க இயலும். கிராமங்களை முன்னேற்றுவதன் மூலம் வேலைவாய்ப்பை தேடி திறமைசாலிகள் இடம்பெயர்தல், கிராமங்களில் இருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு குடிப்பெயர்ச்சி ஆகியவற்றை தடுக்கலாம். ஊரக பகுதிகளை முன்னேற்றுவதன் மூலம் பயன்படுத்தாத வளங்களையும் குறைவாக பயன்படுத்தி வரும் இயற்கை வளங்களையும் முழுமையாக பயன்படுத்த இயலும். கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை குறைக்க முடியும். கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் PURE என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டு குறியீடு அதாவது HDI, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் குறியீடு WEI, பாலின வேறுபாட்டு குறியீடு GDI, இயல்தர வாழ்க்கை குறியீடு PQLI, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI முதலான பொருளாதார குறியீடுகளை மேம்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்த இயலும். ஊரக பொருளாதாரத்தின் உள்ள சிக்கல்கள். ஊரக மக்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் பின்வருமாறு. மக்கள் சார்ந்தவை, வேளாண்மை சார்ந்தவை, உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்தவை, பொருளாதாரம் சார்ந்தவை, சமூக கலாச்சாரம் சார்ந்தவை, தலைமை சார்ந்தவை, நிர்வாகம் சார்ந்தவை. அது அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள்: எழுத்தறிவின்மை, போதிய தொழில்நுட்ப அறிவின்மை, நம்பிக்கை குறைவு, பற்றுகள், நம்பிக்கைகள் இவற்றை சார்ந்து வாழ்க்கை தரம் அமைதல் ஆகியன ஊரக மக்களின் சிக்கல்களாகும். வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள். வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் கீழ் காண்பவற்றை உள்ளடக்கியது. எதிர்பார்த்த அளவில் விழிப்புணர்வு, வேளாண் அறிவு, திறன், மனப்போக்கு ஆகியவை இன்மை, உள்ளீடு பொருட்கள் கிடைக்க பெறாமை, அங்காடிப்படுத்தும் வசதிகள் குறைவு, பற்றாக்குறையான பணிகள், பன்முக திறன் கொண்ட பணியாளர்கள் இன்மை, நிலங்கள் துண்டாடப்பட்டு சிறிதாக இருத்தல், சிறு நிலங்களும் சிறு துண்டுகளாகப்பட்ட நில உடைமைகளும், ஊரக பகுதிகளில் தங்கி பணியாற்றுவதற்கு போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இன்மை, பழமையான தொழில்நுட்ப முறைகள், புதிய தொழில்நுட்பங்களை குறைவாக பயன்படுத்துதல், குறைவான அரசு முதலீடும், விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு தாங்களே விலையை நிர்ணயம் செய்ய இயலாமையும் உள்கட்டமைப்பு சார்ந்தவை. சிக்கல்: ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளான நீர், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி நிறுவனங்கள், செய்தி தொடர்பு, மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு, பண்டக சேமிப்பு வசதி, வங்கி, காப்பீட்டு போன்ற வசதிகள் போதுமானதாக இல்லை. பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள்: அதிக செலவு பிடிக்கும் தொழில் நுட்பங்கள், உள்ளீடுகளை பயன்படுத்த இயலாமை, நலிவடைந்த ஊரக தொழிற்சாலைகள், குறைவான வருமானம், கடன் சுமை, நில உடைமையிலும் சொத்துகளிலும் உள்ள ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றை ஊரக பகுதிகளில் காணப்படும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களாக உள்ளன. சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சிக்கல்கள்: இன்றளவும் ஊரக பகுதியில் சாதி முறை மாறாமல் உள்ளது. ஆதிக்க சாதியினர் பெருமளவு நில உடைமை கொண்டிருப்பதால் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக உள்ளனர். வகுப்பு சார்ந்த சாதி சார்ந்த சுரண்டல்கள் ஊரக பகுதியில் உச்சத்தில் உள்ளன. வறுமை, ஊட்டச்சத்து குறைவு, கல்வி அறிவின்மை, குழந்தை திருமணம் முதலான பல சிக்கல்கள் இந்திய கிராமங்களில் நிலவுகின்றன. இந்திய கிராமங்களில் ஆணவ கொலைகள் நடப்பதற்கு கலப்பு திருமணம் முக்கிய காரணமாக உள்ளது. குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசுக்கொலை முதலியன மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. தலைமை சார்ந்த சிக்கல்கள்: ஊரக பகுதிகளில் தலைமை தொடர்பான சிக்கல்கள் உள்ளன. அவை தகுதியற்ற செயல்படாதவர்கள், தலைமை பொறுப்பை வகிப்பது, சொந்த விருப்புடன் செயல்படும் தலைவர்கள், நடுநிலைமை அற்ற தலைவர்கள், குறைந்த பேர ஆற்றல், திறமையை மறுத்தல் மற்றும் அரசியல் தலைவர்களின் தலையீடு. நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள்: அரசியல் தலையீடு, ஊக்கமின்மை, ஆர்வமின்மை, குறைந்த கூலி, வரவு செலவுகளை சரிவர முறையாக பயன்படுத்தாமை, மேலாண்மையின்மை, ஊரக வளர்ச்சி திட்டங்களை மேற்பார்வையிடுவதற்கு சரியான கண்காணிப்பு இன்மை, நடைமுறைப்படுத்தாமை ஆகியவை ஊரக பகுதிகளில் காணப்படும் நிர்வாக சிக்கல்கள் ஆகும். கிராமப்புற வறுமை, கிராமப்புற வேலையின்மை, கிராமப்புற தொழிற்சாலைகள், சிறுநிதி, ஊரக நலம், உடல்நலம், சுகாதாரம், ஊரக உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான சிக்கல்கள் விரிவான விவாதத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகின்றன. ஊரக வறுமை: கிராமங்களில் காணப்படும் வறுமையை ஊரக வறுமை எனலாம். இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையாகும். வறுமை கோடு என்பது மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து அவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என வரையறுக்கும் கோடு ஆகும். பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எதிர்கொள்ள வேண்டிய அளவு
எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அளவும் அதற்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவர். திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009 முதல் 2010 ஆண்டில் ஊரகப் பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் விழுக்காடு 54.10 விழுக்காட்டினராக இருந்தனர். 2009 முதல் 2010 ஆண்டில் மொத்த வறுமை விழுக்காடு 33.80 ஆகும். ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் ஆகியோருக்கிடையே வறுமை மிகுந்து காணப்படுகிறது. 2005 ஆண்டில் இப்பிரிவினரில் 80 விழுக்காட்டினர் ஊரக வறுமையில் இருந்தனர். இது மொத்த ஊரக மக்களில் தாழ்த்தப்பட்டோர் பங்கினை காட்டிலும் மிக குறைவாகும். இந்தியாவில் 2015 ஆண்டில் 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர். அவர்களில் கால்பகுதி கிராம மக்கள், அதாவது 22 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். உலக ஏழை மக்களின் தொகையில் 22% இந்தியாவில் உள்ளனர். 22%. மக்கள் தொகை அதிகரித்த போதிலும் ஏழைகளின் அளவு வீதத்தை குறைப்பதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஊரக வறுமைக்கான காரணங்கள். ஊரக வறுமையை தீர்மானிக்கும் பல்வேறு காரணங்கள். நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை. ஊரக நில பகுதிகள் ஒரு சிலரிடமே குவிந்து காணப்படுகின்றன. பெரும்பான்மை கிராம மக்கள் தங்கள் குடும்ப தேவைகளுக்காக அந்நிலங்களில் கூலிக்கு வேலை செய்கின்றனர். பண்ணை சாராத தொழில்களில் வேலை வாய்ப்பின்மை. அதிகரிக்கும் உழைப்பாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பண்ணை சாராத தொழில்கள் வளரவில்லை. மிகுதியான தொழிலாளர்கள் ஊரக பகுதிகளில் உள்ளபடியால் குறைவான கூலியையே பெறுகின்றனர். இது வறுமைக்கு வழிவகுக்கிறது. பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை. மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடு நமது நாட்டில் மிக குறைவாக உள்ளது. அதுவே வறுமைக்கு அடிப்படையான காரணமாகும். பணவீக்கம். பொருட்களின் விலை அதிகரிப்பதால் ஊரக மக்களின் வாங்கும் சக்தி குறைந்து ஊரக வறுமைக்கு வழிவகுக்கிறது. குறைந்த உற்பத்தி திறன். ஊரக தொழிலாளர்களின் உற்பத்தி திறனும் பண்ணைகளின் உற்பத்தி திறனும் குறைவாக இருத்தல் வறுமைக்கு காரணமாக அமைந்தது. வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை. பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படும் நன்மைகளை நகர்ப்புற பணக்காரர்களே அனுபவிப்பதால் சொத்துக்கள் அவர்களிடமே குவிந்துள்ளன. குறைபாடுள்ள பொருளாதார அமைப்புகளாலும் கொள்கைகளாலும் வளர்ச்சியின் நன்மைகள் ஏழை மக்களை சென்றடைவது இல்லை. அதே போல ஏழை மக்களின் பங்களிப்பு சரியாக கணக்கிடப்படுவதில்லை. குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம். இந்திய பொருளாதார வளர்ச்சியானது பணக்காரர்களுக்கு நன்மை பயப்பதாக உள்ளது. நாடு அடைந்த வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் நன்மைகள் ஏழை மக்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளன. பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம். இந்தியாவில் பெரிய தொழிற்சாலைகளில் செயல்படும் அதிக முதலீடு நகர்ப்புறத்தின் நடுத்தர உயர் வருமான பிரிவினரின் தேவைகளையே நிறைவு செய்கிறது. இந்த தொழிற்சாலைகள் இயந்திரங்களையே அதிகமாக பயன்படுத்துவதால் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறைவாகவே உள்ளது. ஆதலால் கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பினை பெற முடியாத நிலையிலும் வறுமையிலிருந்து மீள முடியாமலும் உள்ளனர். சமூக குறைபாடுகள். சமுதாயத்தில் நிலவும் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் ஆக்கமற்ற உற்பத்தி செலவை அதிகரிக்கின்றன. ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். ஊரக மேலாண்மையும் ஊரக வறுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. அதனால் ஊரக வேலைவாய்ப்பினை உருவாக்குதல் மூலமாக வறுமையை ஒழிக்கலாம். வறுமை ஒழிப்பு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் காலத்திற்கு ஏற்ப நடைமுறைப்படுத்துதல், தொகுக்கப்படுதல், விரிவாக்கம் செய்தல் ஆகியன நடைபெறுகின்றன. ஆனாலும் வேலையின்மை, பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல், குடிசைகளில் வாழ்வோர் முதலான ஏழ்மை நிலைகள் தொடர்கின்றன. வேலை வாய்ப்பின்றி ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க முடியாது. பூனைக்கு மணி கட்டுவது யார்? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. 2 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP 1978. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி TRYSCM 1979. வேலைக்கு உணவு திட்டம் FWP 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP 1980. ஊரக நலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் MGNREGS 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராமம் சதக் யோஜனா PMAGSY 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 மற்றும் 86. ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் JNNURM 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAY 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஊரக வேலையின்மை என்பது நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதத்தில் தனி மனிதர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்க பெறாத நிலையாகும். இதனால் மனிதவளம் மிகவும் வீணாகிறது, குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. வேலையின்மை நிலவுகின்ற வரை சமூக சிக்கல்களை தடுக்க முடியாது, பொருளாதாரம் முன்னேற இலக்கினை அடைய முடியாது. 2016 ஆண்டு அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை 7.8 விழுக்காடாகவும் இது நகர்ப்புற வேலையின்மையை 10.1% விட குறைவு ஆகும். இந்திய மொத்த வேலையின்மை 8.5 ஆகும். பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி என்ற ஆய்வுக்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் 2010 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டனர். இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு DMP முறை எனப்படும். பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்கு முறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன என அறிந்து கொள்ள DMP முறை உதவுகிறது. ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும். வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை, பருவகால வேலையின்மை. வெளிப்படையான வேலையின்மை என்பது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் வேலை இல்லாத நிலையில் இருப்பது ஆகும். விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள்
ஆகியோர் இப்பிரிவை சார்ந்தவர்கள். மறைமுக வேலை இன்மையில் தகுதிக்கு குறைந்த வேலையில் ஈடுபடுபவர்களை அடையாளம் காண்பது கடினம். உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மைக்கு காரணமாகும். வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது. ஏனென்றால் அவர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் ஒன்றுமில்லை. இதுவே மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலை உடைமை எனப்படும். சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் ஆகியோரிடையே குறை வேலையுடைமை காணப்படுகிறது. இவ்வகை வேலையின்மை நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதிகளிலே அதிக மோசமாக காணப்படுகிறது. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை 25 முதல் 30 விழுக்காடு வரை காணப்படுகிறது. பருவகால வேலையின்மையில் இயற்கை சூழல் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் ஊரக மக்கள் வேலை வாய்ப்பினை பெறுகிறார்கள். எஞ்சியுள்ள காலகட்டத்தில் வேலையின்றி இருக்கின்றனர் அல்லது பகுதி நேர வேலையில் ஈடுபட்டுள்ளனர். உழுதல், விதைத்தல், களையெடுத்தல், அறுவடை செய்தல் ஆகிய போன்ற பருவங்களில் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆண்டின் பிற பருவங்களில் ஆட்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. ஒரு உழவர் ஆண்டிற்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடும்போது கிட்டத்தட்ட 5 முதல் 7 மாதங்கள் வேலையின்றி தவிக்கும் பரிதாபமான சூழலுக்கு தள்ளப்படுகிறார். வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84 விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலை உடைமையில் உள்ளனர். அவர்கள் சராசரியாக ஆண்டுக்கு 82 நாட்கள் வேலையின்றி உள்ளனர். ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள். இந்தியாவில் ஊரக வேலையின்மைக்கான பல்வேறு காரணங்களை விவாதிக்கலாம். திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் இன்மை. ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு அரசு போதிய பயிற்சிகளும் வேலைவாய்ப்புகளும் உருவாக்காமல் இருப்பதே முக்கியமான காரணமாகும். வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது. வேளாண் செயல்பாடுகள் பருவகால மாற்றங்களான இயற்கை, மழையளவு ஆகியவற்றை சார்ந்துள்ளது. பருவகாலம் மற்ற நேரங்களில் உழைப்பிற்கான தேவை மிகவும் குறைவாக உள்ளது. எனவே வேளாண் சாரா வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். துணை தொழில்களின்மை. போதிய முதலீட்டு நில வசதியும் அங்காடி வசதிகளும் இல்லாததால் ஊரக மக்கள் கோழி வளர்ப்பு, கயிறு திரித்தல், பன்றி வளர்த்தல் முதலான துணை தொழில்களை மேற்கொள்ள இயலவில்லை. இந்நிலை ஊரக வேலைவாய்ப்பையும் குடும்ப வருமானத்தையும் குறைக்கிறது. ஊரக மக்களுக்கு தேவையான நிதி வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். முறையான அமைப்புகளிடமிருந்து பணத்தை கடனாக பெற முடியாததால் உள்ளூரில் அதிக வட்டிக்கு கடன் பெறுகின்றனர். வேளாண்மை இயந்திரமாக்கல். வேளாண் தொழிலாளர்கள் வேலைக்காக நிலக்கிழார்களையே முழுமையாக நம்பியுள்ளனர். வேளாண் செயல்பாடுகளான உழுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், கதிர் அடித்தல் போன்றவற்றில் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைகிறது. மூலதன செறிவு தொழில்நுட்பம். நகர்ப்புறங்களில் விரிவடைந்து வரும் தனியார் தொழில்துறை மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் கூடுதல் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை. அரசாங்கம் தொழில் நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் உபரி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். தற்போதைய கல்வி முறை ஊரக வேலையின்மை சிக்கலை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. அண்மை ஆண்டுகளில் பட்டதாரிகளை உருவாக்கும் கல்வி நிலையங்கள் ஏராளம். மேலும் மாணவர்களும் பட்டம் பெறுவதை மட்டுமே விரும்புகின்றனர். அவர்கள் தமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை. திறன் அடிப்படையில் பட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அவர்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள போதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள். நாட்டில் ஊரக வேலையின்மையை குறைப்பதற்கு பல்வேறு நிலைகளில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். சில தீர்வுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. துணை தொழில்கள். பருவகால வேலையின்மையை தவிர்க்க ஊரக மக்களை துணை தொழில்களை தொடங்குவதற்கு ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். கடன் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். உற்பத்தி செய்த பண்டங்களை சந்தைப்படுத்துவதற்கான வசதிகளையும் செய்து தர வேண்டும். ஊரக வேலை திட்டம். சாலை வசதி, வடிகால், கால்வாய்கள் தோண்டும் பணிகள் முதலான ஊரக சமுதாய ஆக்கப் பணிகள் செய்தல், பராமரித்தல் பணிகளை திட்டமிட்டு வேளாண் பருவகாலம் அல்லாத நேரங்களில் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வேலையற்றவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். நீர்ப்பாசன வசதிகள். போதிய மழையளவு இல்லாததால் நீர்ப்பாசன வசதியினை ஏற்படுத்தி பல வகை பயிர்களை பயிர் செய்யும் முறையினை கையாள வேண்டும். தீவிர பயிர் சாகுபடி முறைகளை அதிகரிப்பதன் மூலம் தொழிலாளர்கள் தேவைப்படுவது அதிகரிக்கும். ஊரக தொழில் மயமாக்குதல். வேலைவாய்ப்பினை உருவாக்க ஊரக பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும். இது புதிய துறைகளில் வேலைவாய்ப்பினையும் ஊரக மக்களின் அணுகுமுறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசாங்கம் இதற்காக நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். தனியார் துறைக்கு இத்தகைய பொறுப்புகள் ஏதும் இல்லை. தொழில்நுட்ப கல்வி. பள்ளியிலும் கல்லூரிகளிலும் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்கி அதன் மூலம் கற்ற இளைஞர்களை சொந்தமாக தொழில் தொடங்க வழிவகை செய்ய வேண்டும். ஊரக தொழிற்சாலைகள். ஊரக பகுதிகளில் ஊரக மக்களால் நடத்தப்படும் அனைத்து தொழிற்சாலைகளும் ஊரக தொழிற்சாலைகள் ஆகும். உள்ளூரில் கிடைக்கும் கச்சா பொருட்கள், திறன்கள், சிறிய அளவிலான முதலீடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இத்தொழிற்சாலைகள் அமைகின்றன. ஊரக தொழிற்சாலைகள் பல வகைப்படும். அவை குடிசை தொழில்கள், ஊரக தொழில்கள், சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள் ஆகும். குடிசை தொழில்கள். பொதுவாக குடிசை தொழில்கள் விவசாயத்தையே சார்ந்துள்ளன. இதன் மூலம் ஊரக மக்கள் முழுநேர பகுதி நேர வேலைவாய்ப்பினை பெறுகிறார்கள். குடிசை தொழில்களின் சிறப்பு இயல்புகள். கைவினை தொழிலாளர்கள் தங்கள் சொந்த பொறுப்பில் வீட்டிலேயே குடும்ப வருமானத்திற்காக பொருட்களை தயாரிக்கின்றனர். வேறு ஒரு நிரந்தர பணியினை செய்து கொண்டே குடிசை தொழிலை மேற்கொள்பவர்களும் உள்ளனர். குடிசை தொழிலில் உழைக்க வெளியிலிருந்து மனிதர்களை அமர்த்துவதில்லை. பொதுவாக குடும்ப உறுப்பினர்களே தேவையான உழைப்பினை தருகின்றனர். குடிசை தொழில்கள் பாரம்பரியமானவை. அவை பரம்பரையாக செய்து வரும் தொழிலாகும். மின்சாரத்தின் பயன்பாடின்றி பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன அல்லது குறைந்த அளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகின்றன. வழக்கமாக உள்ளூர் சந்தையிலேயே பொருட்கள் விற்கப்படுகின்றன. பொதுவாக பிற தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை உள்ளூர் அங்காடிகளை வழங்குகின்றன. பாய், கயிறு திரித்தல், கூடை முடைத்தல் ஆகியன எடுத்துக்காட்டுகளாகும். இந்தியாவின் முதன்மை குடிசை தொழிலாக விளங்குபவை கைத்தறி, நெசவு, பருத்தி, பட்டு, சணல் முதலியன ஆகும். மட்பாண்டம் செய்தல், சலவை, சோப்பு தயாரித்தல், சங்கு தொழில், கைகளால் காகிதம் தயாரித்தல், கொம்பு, பொத்தான்,
முத்து சிற்பி பொத்தான், வீட்டு பயன்பாட்டு கருவிகள் செய்தல், பூட்டு சாவி தயாரிக்கும் தொழிற்சாலைகள். கிராம தொழிற்சாலைகள். கிராம தொழிற்சாலைகள் இயற்கை பாரம்பரியமானதும் உள்ளூர் மூல பொருட்களை சார்ந்தது. அவை உள்ளூர் மக்களின் தேவைகளை நிறைவு செய்கின்றன. கிராம தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு சர்க்கரை, வெல்லம் தயாரித்தல், பிரம்பு, மூங்கில் கூடை செய்தல், காலணி தயாரித்தல், மட்பாண்டங்கள், தோல் பதனிடுதல் முதலியன ஆகும். இவை அனைத்தும் குடிசை தொழில்கள் போலவே அமைந்துள்ளன. சிறு தொழில்கள். SSI நகர்ப்புற மையங்களுக்கு அருகிலேயே பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளன. உள்ளூர் அங்காடிகளுக்கும் வெளிநாட்டு அங்காடிகளுக்கும் பண்டங்களை உற்பத்தி செய்கின்றன. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு விளையாட்டு கருவிகள் தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், மின்விசிறி தயாரித்தல், காலணிகள் தயாரித்தல், தையல் இயந்திரங்கள், கைத்தறி நெசவு உற்பத்தி முதலியன ஆகும். SSI என்பது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME ஆகும். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி திட்டம் 2006 இன்படி இவை வகைப்படுத்தப்படுகின்றன. இச்சட்டத்தின் உற்பத்தி தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும், சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன. வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் கோதுமை, கரும்பு, வாசனைப் பொருட்கள், தேயிலை, அரிசி, பருத்தி ஆகும். வேளாண் சார்ந்த தொழில்கள். வேளாண் உற்பத்தி பண்டங்களை நுகர்வுக்குரிய பொருட்களாக மாற்றுகின்ற பணியில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் ஈடுபடுகின்றன. வேளாண் சார்ந்த தொழில்கள் குடிசை தொழிலாகவும், சிறு தொழிலாகவும், ஆலை தொழிலாகவும் உள்ளன. நிரந்தர பணியில் அதிக அளவு பணியாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிவதால் அதன் அருகினிலே குடியேற்றங்கள் பெறுகின்றன. எடுத்துக்காட்டு ஜவுளி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தாவர எண்ணெய் ஆலை, தேயிலை, காப்பி தொழிற்சாலைகள் ஆகும்.